நாம் வளர வேண்டும், இந்த கட்சியால் நமக்கு என்ன பயன் என்று நினைத்தால் அவன் தோல்வியைத்தான் சந்திப்பான். அந்த மாதிரிப்பட்டவன் கண்டிப்பாக இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு கட்சிக்கு போவான். அதை பற்றி நான் கவலையப்படலையே. 10 பேர் போனால் 1000 பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க கட்சியில். எனவே ஒரு நாம் தமிழர் கட்சியிலே தினமும் பலர் சேர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிலர் தங்களை பெரிய ஆளாக கருதி கொண்டு தங்களை பெரிய கருத்தியலாளன் நினைத்து கொண்டு செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள் என்று சொன்னார் சீமான். திமுகவிலே டெல்லியிலே எம்பிக்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலோர் இந்தி கற்றுவிட்டார்கள். இந்தி அவர்களுக்கு தெரியும். டெல்லியில் துரைமுருகன் காமெடி நான் ஒன்று சொல்கிறேன். அங்கே டெல்லியில் நாடாளுமன்றத்தில் தமிழும் பேச மாட்டாங்க, இங்கிலீஷில் பேசுவான், ஹிந்தியில் பேசுவான். நம்ம ஆள் போய் அப்படி மோட்டு வேலையை பார்ப்பான். அப்படியே பார்த்துருந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கட்டும், நாம் டீ சாப்பிட்டு வரோம் வான்னு கேண்டீன் நோக்கி போகிறார்கள். சொன்னது யார்? நான் சொல்லலை, நம்ம அமைச்சர் துரைமுருகன் சொன்னது. மத்திய அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்க போகுது? பணம் கொடுக்க போகிறாங்க, வாங்கிக்க போகிறீங்க. அதை வச்சு இன்றைக்கி கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியது தான். இன்றைக்கு பீகாரை விட மோசமாக பள்ளி கல்வி தரம் தமிழ்நாட்டிலே குறைந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதை மூடி மறைக்க இந்த இந்தி திணிப்பு நாடகம் ஆடுகிறதா திமுக அரசு என்று மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? உங்களுடைய அறிவு தெளிவாக இருந்தால், கற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனசு இடம் கொடுத்தால், கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய அறிவு விருத்தியாக இருக்குமே. ஆனால் நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் சீமான் சொல்கிறார். விருப்ப மொழியாக எத்தனை வேணாலும் வச்சுங்கப்பா, கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க, கற்றுக்காதீங்க மாடு மேய்ங்க, மாடு மேயலாம் வேறு ஏதாவது வேலைக்கு போங்க. ஆனால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, கட்சி வளர வேண்டும், தனி மனிதன் வளர்வது கட்சி முன்னேற்றமாகாது. சீமான் தெளிவுரை. சீமான் பத்திரிகையாளர் சந்திப்பில் நிருபர்கள் கேட்டார்கள், உங்கள் கட்சியிலிருந்து பலரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் சொல்வதை கேட்கவில்லை, கருத்துக்களை எதையும் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் என்று குற்றம் சுமத்துகிறார்களே என்று கேட்டதற்கு சீமான் பதிலளித்தார். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மரத்தினுடைய நிலையை பற்றி. இலையுதிர் காலங்களில் இலையுதிர் செய்யத்தான் செய்யும், இலைகள் உதிரும். அது மட்டுமல்ல, இலைகள் உதிர்ந்தால் புதிய கிளைகள் தோன்றும், புதிய இலைகள் தோன்றும். அது மாதிரி தான் நேற்றைக்கு கூட நாங்கள் உறுப்பினர் சேர்ப்பு முகாம் வைத்திருந்தோம். நேரடியாக 10,000 பேர் சேர்ந்தார்கள், இணையத்தில் 10,000 பேர் சேர்ந்தார்கள். கட்சி தினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ச்சி என்பது என்ன? நான் கட்சியில் வளர முடியவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பத்திரிகையாளர்கள். கட்சி தான் வளர வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே ஒருவர் வளர வேண்டும் என்பது கட்சிக்கு தேவையில்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் நம்மை சுற்றி 4 பேர் இருக்க வேண்டும், நம்மை சுற்றி 10 பேர் இருக்க வேண்டும். நாம் வளர வேண்டும் என்று நினைப்பது கட்சி வளர்வதற்கான அறிகுறி அல்ல. கட்சி வளர வேண்டுமானால் உன்னை வளர்த்திக்கொள். நீ கட்சியை வளர வை. கட்சி வளர்ந்த பின்னால் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஜனநாயக முடிவாகத்தான் எடுக்கிறோம் தமிழர் கட்சியில். அந்த ஜனநாயக ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகளை சர்வாதிகார முறையில் நிறைவேற்றுவோம். ஒரு கட்சியிலே ஜனநாயகமும் வேண்டும், சர்வாதிகாரமும் வேண்டும். அது இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜர் இருந்தாலும் சரி, டாக்டர் கலைஞராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளிலும் எல்லா தலைவர்களாலும் பலர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்டா இல்லையா? எம்ஜிஆர் பலர் கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. அதே போல் எம்ஜிஆரிடமிருந்தும் பலர் போயிருக்கிறார்கள். ஆனால் போனவர்கள் முகவரி இல்லாமல் போனார்கள். அதுதான் உண்மை. கட்சியும் வளர வேண்டும், நாமும் வளர வேண்டும். அதுதான் கோட்பாடு. கட்சி வளராமல் நீ மட்டும் தனியாக வளர்வதற்கு எந்த கட்சியும் அனுமதிக்காது. அதான் உண்மை. நாம் வளர வேண்டும், இந்த கட்சியால் நமக்கு என்ன பயன் என்று நினைத்தால் அவன் தோல்வியைத்தான் சந்திப்பான். அந்த மாதிரிப்பட்டவன் கண்டிப்பாக இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு கட்சிக்கு போவான். அதை பற்றி நான் கவலையப்படலையே.
10 பேர் போனால் 1000 பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க கட்சியில். எனவே ஒரு நாம் தமிழர் கட்சியிலே தினமும் பலர் சேர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிலர் தங்களை பெரிய ஆளாக கருதி கொண்டு தங்களை பெரிய கருத்தியலாளன் நினைத்து கொண்டு செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் தோல்வியைத்தான் சந்திப்பார்கள் என்று சொன்னார் சீமான். அதுக்கப்புறம் இந்த இந்திய இருப்பு என்பது எத்தனை நாளைக்கு இந்த ஆளும் திராவிட கட்சிகள் ஏமாற்றி கொண்டிருக்கும் நம்மளை? இந்திரா காந்தி இருந்தபோது இந்திய இருப்பு என்றீர்கள், நேரு இருந்தபோது இந்திய இருப்பு என்றீர்கள், அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இருக்கும்போதும் இந்திய இருப்பு என்றீர்கள், இப்போது மோடி இருக்கும்போதும் இந்திய இருப்பு என்று சொல்கிறீர்கள். ஆகவே ஒன்று நன்றாக தெரிகிறது, டெல்லியிலே பாஜக ஆட்சி செய்தாலும் சரி, இந்திரா காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி, இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறது. இது உண்மைதானே? இல்லைன்னு சொல்லுங்க. இந்திரா காந்தி இருக்கும்போது மட்டும் இந்தியை திணிக்காமல் இருந்தாங்களா? அப்போது நீங்கள் இந்தி திணிப்பு என்ற பெயரில் திமுக நாடகம் ஆடுகிறது. அதான உண்மை. ஏப்பா, ஒரு கல்வியில் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை ஏற்பதற்கு என்ன தயக்கம்? நினச்சா இந்தி மொழி கற்றுக்க, இல்லைன்னா ஆங்கிலத்தையும் தமிழையும் கற்றுக்கிட்டு நிறுத்திக்க. யார் வேண்டான்னா? 3வது மொழி தேவைப்படாதா? இந்தியாவுக்கென்று ஒரு பொது மொழி இருக்குது என்று சொன்னால் பெரும்பான்மையாக பேசுகிற மொழி இந்தியாவைத்தான் இருக்கிறது. அதனால தான் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்தியை ஆதரிக்கிறது. இன்றைக்கு இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம்னு காங்கிரஸ் கூட்டணியில் தீர்மானம் போடுவாங்களா? சொல்லுங்கள். மேற்கு வங்காளத்தில் தீர்மானம் போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. அப்புறம் படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறான். இப்போ அந்த மும்மொழி கொள்கையை அல்லது மத்திய அரசின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்க போகுது? பணம் கொடுக்க போகிறாங்க, வாங்கிக்க போகிறீங்க. அதை வச்சு இன்றைக்கி கல்வி தரத்தை உயர்த்த வேண்டியது தான். இன்றைக்கு பீகாரை விட மோசமாக பள்ளி கல்வி தரம் தமிழ்நாட்டிலே குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதை மூடி மறைக்க இந்த இந்தி திணிப்பு நாடகம் ஆடுகிறதா திமுக அரசு என்று மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? 1967 இந்திய எதிர்ப்பு சூழ்நிலை வந்த நிலைமை வேறு. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டது. இப்போ நிலைமை அப்படி இல்லை சாமி, நடக்காது சாமி, நடக்காது. இப்போது எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்போ திமுக காரங்களை பார்த்து கேட்போம், கனிமொழி இந்தி படித்தாரா இல்லையா? இன்றைய திமுக அரசு அமைச்சர்கள் எத்தனை பேர் நடத்துகிற பள்ளிகளிலே இந்தி கற்றுக்கொள்ளப்படுகிறது? இந்தி கற்றுக் கொடுக்குறீங்களா இல்லையா? இன்றைக்கி எம்பி துரைமுருகன் மகன் இந்தி கற்காமல் இருக்கிறாரா? இன்றைக்கு திமுகவில் டெல்லியிலே எம்பிக்களாக இருக்கிறவர்கள் பெரும்பாலோர் இந்தி கற்றுவிட்டார்கள். இந்தி அவர்களுக்கு தெரியும். டெல்லியில் துரைமுருகன் காமெடி நான் ஒன்று சொல்கிறேன். அங்கே டெல்லியில் நாடாளுமன்றத்தில் தமிழும் பேச மாட்டாங்க, இங்கிலீஷில் பேசுவான், ஹிந்தியில் பேசுவான். நம்ம ஆள் போய் அப்படி மோட்டு வேலையை பார்ப்பான். அப்படியே பார்த்துருந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கட்டும், நாம் டீ சாப்பிட்டு வரோம் வான்னு கேண்டீன் நோக்கி போகிறார்கள். சொன்னது யார்? நான் சொல்லலை, நம்ம அமைச்சர் துரைமுருகன் சொன்னது. இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கனிமொழி பேசுகிறார் என்று சொன்னால் இந்தி மொழி அவருக்கு தெரியும். இந்தி மொழி கற்றுக்கொண்டவர் கனிமொழி. அதனால தான் இன்றைக்கி டெல்லி அரசியல்வாதியாக இந்திய அரசியல்வாதியாக திகழ்கிறார். ஏன்? தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இந்தி அடிப்படை இந்தி தெரியும். இந்தியிலே ஒருவர் பேசினால் அவருக்கு புரியும். அப்படிலாம் இல்லை அவர். அதே போல் சும்மா இந்தியை இருக்கிறோன்னு நாடகம் ஆடாதீங்க. நம்முடைய கல்வி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் விரும்பியவர்கள் கற்கிறார்கள், வேண்டாதவங்க விட்டு போகிறாங்க. அதே உங்களுக்கு மத்திய அரசு கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கிறது. இப்போ நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மறுபடியும் தொடர்வேன்கிறார். எதுக்கு? 2026 தேர்தல் வரப்போகுது. ஆனால் 2026 சூழ்நிலை வேறு, 1967 சூழ்நிலை வேறு. ஏன்னா அப்போ டிவி கிடையாது.
இப்போ நினைத்த மாத்திரத்திலே நாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்கிறோம். டிவி வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு. முன்னாலெல்லாம் மத்திய நிதியமைச்சர் யாருன்னு கேட்டாங்க, யாரும் தெரியாது. இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அப்போவும் நம்ம தமிழர் இருந்தார் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அவர் ஹிந்தி பேசலையா? ஹிந்தியிலே பதில் சொல்லவில்லையா? ஆக உங்களுடைய அறிவு தெளிவாக இருந்தால், கற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனசு இடம் கொடுத்தால், கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய அறிவு விருத்தியாக இருக்குமே. ஆனால் நீங்கள் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். அதைத்தான் சீமான் சொல்கிறார். விருப்ப மொழியாக எத்தனை வேணாலும் வச்சுங்கப்பா, கற்றுக்கிறவங்க கற்றுக்குங்க, கற்றுக்காதீங்க மாடு மேய்ங்க, மாடு மேய்லாம் வேறு ஏதாவது வேலைக்கு போங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் பலர் மும்பை போகிறார்கள். மும்பை போய் 3 மாதத்திலேயே இந்தி பேச எழுத சரளமாக கற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? நமக்கு தேவை. மும்பையிலே நம்ம தொழில் செய்யணும்னா இந்தி தேவை. இன்றைக்கு எத்தனை பேர் மளிகை கடைக்காரர்கள் இந்தி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? நிறைய பேர் இந்தி பேசுகிறாங்க. ஏன்னா இந்தியிலிருந்து இங்கு வடநாட்டிலிருந்து இங்கே பல பொருட்கள் இறக்குமதி ஆகிறது. அப்போ ஹோல்சேல் விற்கிறவன் அங்கே இந்தி தெரிஞ்சவனாக இருப்பான். எனவே இந்தி தெரிந்து கொள்கிறார்கள். இங்கு உள்ள பலசரக்கு கடைக்காரர்கள் கூட ஆடு வரிசை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. எனவே ஒரு மொழி கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள், தவறே இல்லை. இதுதான் உண்மை. மத்திய அரசு பள்ளிகளை தடுப்பதற்கு திமுக செய்வது தவறு, தப்பு. அவர்கள் பள்ளிக்கூடத்தை அவர்களுடைய மத்திய அரசு பணத்திலே நிர்மாணிக்கிறார்கள். நிர்மாணிச்சுட்டு போட்டும், படிக்கிறவன் படிக்கலாம் இல்லை ஐயா. சென்ட்ரல் சிலபஸ் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் சென்ட்ரல் சிலபஸ் எழுதுகிறாங்களா இல்லையா? அதே மாதிரி கல்வி வளர்ச்சிக்கு எந்த அரசு பணம் கொடுத்தாலும் அதை தடுக்காதீர்கள். கல்விக்கு தானே கொடுக்குறான், அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். எனவே மாணவர்களை படிக்க வையுங்கள். விருப்பமுள்ளவர்கள் படிக்கிறார்கள், விருப்பம் இல்லாதவர்கள் 2 மொழி படிக்கட்டும். அதானே இந்த மத்திய அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. நீ கண்டிப்பாக இந்தி படித்தே ஆகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை. பேசிக்கலாக தெரிஞ்சுங்கப்பா. ஏன்னா இந்தியாவில் அதிகம் பேர் பேசுகிற மொழி இந்தி என்று மத்திய அரசு சொல்கிறது. எனவே மீண்டும் இந்தி போராட்டம் வரும் என்று திமுக அரசு கனவில் கூட நினைக்காதீர்கள். 67 வேறு, 24 வேறு. நேரில் இது போன்ற யதார்த்தமான பதிவுகளுக்கு அரசியல் கிடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.